அண்ட் இ-காமர்ஸ்க்கும் ட்ராப் ஷிப்பிங்கும் சேமா இல்லைன்னா அது வேற வேறயா? ஓகே, ஸோ இங்க நிறைய பிகினர்ஸ் கன்ஃபியூஷன் ஆகுறது இதுதான். இ-காமர்ஸ் என்ன, ட்ராப் ஷிப்பிங் என்ன, இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஆன்லைன் பிசினஸ்ல இ-காமர்ஸ் மாடல் இருக்கு, ட்ராப் ஷிப்பிங் இருக்கு, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. பட் மெயின் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது இ-காமர்ஸும் ட்ராப் ஷிப்பிங் மாடலும் சேமா, எப்படி ஒர்க் ஆகுன்ற கன்ஃபியூஷன்ஸ் தான். இதை கிளியர் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பென் எடுத்துக்கிறேன். இந்த பென் வந்து நான் இ-காமர்ஸ் மாடல்ல சேல் பண்ண போறேன்னா இதை நான் ஃபர்ஸ்ட் பல்கா காசு கொடுத்து வாங்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண்ணோட காஸ்ட் வந்து ஒரு $5னா நான் இதை வந்து என் சப்ளையர் கிட்ட அவங்க சொல்ற மினிமம் எம்ஓக்யூ பொறுத்து ஒரு 500 பீஸோ 1000 பீஸோ நான் கொடுத்து வாங்கணும். அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு $5,000 இல்ல $10,000 அந்த ப்ராடக்டோட காஸ்ட் பிளஸ் எம்ஓக்யூ பொறுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணி பல்கா வாங்குவேன். இதை வாங்கி நான் என்னோட வீட்லயோ இல்ல ஒரு வேர் ஹவுஸ் ஸ்பேஸ்லயோ வச்சு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்ல சேல் பண்ணுவேன். லைக் ஷாப்பிஃபை வெப்சைட் கிரியேட் பண்ணி ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணி நான் மார்க்கெட்டிங் பண்றேன். இப்போ அதை கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. இப்போ இந்த பெண்ணோட ஸ்டாக் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து இதை வீட்டில் உட்காந்து பேக் பண்ணி கஸ்டமருக்கு ஷிப் பண்ணுவேன். இது எல்லாமே நான் இ-காமர்ஸ் மாடல் நான் தான் பண்ணுவேன். ஸோ இது வந்து இ-காமர்ஸ் மாடல் இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ ட்ராப் ஷிப்பிங் மாடல் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட், சேம் பென். இப்போ இந்த பெண்ணோட காஸ்ட் வந்து $5னா இதை நான் சப்ளையர் கிட்ட பல்கா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பெண்ணை சப்ளையர் கிட்ட இருந்து பல்கா வாங்காம ஒரு 100 or 2000 குவான்டிட்டியோ போட்டு நான் வெப்சைட்டை லிஸ்ட் பண்ணி ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சேன். இது $5னா நான் என்னோட ப்ராஃபிட் வச்சு ஒரு $10 நான் ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சேன், லிஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ கஸ்டமர் எங்கிட்ட $10 பே பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட ஆஸ் ட்ராப் ஷிப்பரா என்கிட்ட ஆர்டர்ஸ் இருக்கு, ஆனா ஸ்டாக் கிடையாது, ஏன்னா நான் ஸ்டாக் வாங்கல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த $5 சப்ளையருக்கு பே பண்ணி சப்ளையர் ஷிப் பண்ண சொல்லுவேன். சப்ளையர் பேக் பண்ணுவாங்க, சப்ளையர் ஷிப்பிங் பண்ணி எல்லாமே பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல என்னோட ப்ராஃபிட் $5. ஓகே. ட்ராப் ஷிப்பிங்க்கும் இ-காமர்ஸ்க்கு தான் டிஃபரன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இ-காமர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் பண்ணுவீங்க, ட்ராப் ஷிப்பிங்ல இன்வெஸ்ட் பண்ணாம ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவீங்க. ஓகே.